வெல்கம் டு விக்கோஸ் எக்ஸ்ப்ளோர். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, குமுளியில் ஒரு ரெசார்ட் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே குமுளி போகிற வழியில் ஒரு டீ கடையில் மட்டும் நாங்கள் நிப்பாட்டணும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசையாக இருக்கும், இவனுக்கு வெறி இருக்கு. அவ்வளவுதான் மதம் கொண்ட யானை. சொல்ல விடாது. நானும் சீரியஸ் அப்படிதான் வெறி இருக்காது. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாருன்னு பார்த்தா உனக்கு தான் மோட்டிவேஷன் ஸ்பீச். அங்கேருந்து போகிற வழில எம்எஸ்ஆர்னு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அங்கே நாங்கள் நிப்பாட்டினோம். அங்கே என்ட்ரி ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே திராட்சை பழம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஜூஸ் போட்டும் கொடுப்பாங்க. ஒரு ஜூஸ் 40 ரூபா. இப்போ கார் இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு லொக்கேஷனை பார்க்க போகிறோம். தேனி டு குமுளி போகிற ரோட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஹிடன் ஃபால்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க இங்கே நாங்கள் ஏரியாவில் கேட்டப்போ. ஸோ அங்கே தான் போகிறோம், போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுட்டு இருந்துருக்கேன். கிட்ட போக தண்ணி சவுண்ட் நல்லாவே கேட்குதுங்க. இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு நேராக குமுளி மலைக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். குமுளி செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி ஒரு 6 கிலோமீட்டரில் நம்மளோட ரெசார்ட் போகிற வழி வந்துடும். 65வது மைல்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து ஒரு லெஃப்ட் திரும்பி போனால் நம்ம புக் பண்ண ரெசார்ட்டுக்கு போயிடலாம். இந்த மலை உச்சியில் தான் நம்ம ரெசார்ட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ஏறி போனோம். ஏமாத்திட்டார் பார்த்தீங்களா, ஒழுங்கா இன்னும் ரெசார்ட் சொன்னார் பாருங்க. அதான்டா ஒரு தினம் செஞ்சு பயப்படாம கூட இந்த பங்களா முன்னாடியே ஒரு பெரிய லேக் இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த லேக்கை பார்க்கறதுக்கும் சும்மா சூப்பராக இருக்குது. இந்த லேக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், நீங்கள் கார்லேயும் போகலாம், அப்படி இல்லைன்னா வாக் பண்ணாலும் வாக் பண்ணி போகலாம். கைஸ் ஃபைனலாக நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் நம்ம ரெசார்ட். ஃப்ரெஷ்ஷாக போய் ஃப்ரீ ஆகி ஜெனி ப்ரோ இங்கே உள்ள நிற்காம போயிட்டு இருக்கு தம்பி. நான் திரும்பிட்டேப்பா. ஓடுறா கைப்புள்ள. நம்ம மதியத்துக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நமக்கு ரூம்லேயே வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் இப்போ ரிட்டன் பங்களாக்கு போயிட்டுருக்கோம். சும்மா இங்கேருந்து சின்னதாக ஒரு வாக்கிங்லேயே போயிடலாம். கையெல்லாம் உள்ள போகுது இல்ல, கை வேணுமா? இங்க பாரு, இதுதான் ஏலக்காய் வச்சுட்டேன். இது காஞ்சாதான் நல்ல ஏலக்காய், கொஞ்சம் முத்தணும். ஃபோட்டோ எடுக்க சூப்பரான பேசு. இங்கேயே ஃபோட்டோ எடுப்போம். சாயந்தரம் அப்படி மாதிரி
கைஸ் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம ரெசார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணி ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 5:30 கிட்டே இருக்கும். 5:30 கிளைமேட் இப்படி தான் இருக்கும். சும்மா சூப்பராக சில்லுன்னு இருக்கீங்க. ஸோ இப்போ டீ குடிக்க சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நம்ம போய் டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அப்போ நாங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வரோம். இப்போ நைட்டு நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆட போகிறோம். இங்கேயே நம்ம டிஜே மியூசிக்லாம் கேட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனி நம்ம பாட்டை போட்டு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நைட்டு நாங்கள் நல்லா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போய் தூங்கிட்டோம். இப்போ காலையில் 7 o'clock ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே மிஸ்டெல்லாம் அடைச்சி சூப்பராக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு இந்த வியூ காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். இந்த இடத்த அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நேச்சுரலாக எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். சிறு வயதை காட்டுற வருமா? அந்த கல்லறா தூக்கி போகிறான் அவனை. நானாக கூட நினச்சிருவேன். ஃபோன் இருக்குது வேணாம். இவர் அப்படியே ஆக்சுவலாக இங்கே வந்து பெடல் போட்டும் இருக்கான். தண்ணி கம்மியாக இருக்கனால பெடல் போட் போட முடியாது அப்படின்றக்கா இந்த போட் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாடி உசுறு பயத்தை கேட்டாரு வருமா கூப்பிட்டு வந்து. அம்மா அம்மி அம்மி ரைஸ். அப்போ நம்ம இறங்க போகிறோம். உடன்ஸ் போட்டிங். ஸோ சும்மா ஜாலியாக இருக்குங்க போட்டிங் போடுறது. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கடவுளே. எஸ் போட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வேறு எங்கேயோ ட்ரக்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அங்கேயே நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் வந்திங்கன்னா இங்கே போட்டிங்லேருந்து எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம வெளியே போய் சுற்றி அலைஞ்சு கஷ்டப்படணுன்றது இல்லை, இங்கேயே எல்லாமே இருக்குது. போட்டிங் முடிச்சு நம்ம வெளியே வந்தப்போ மேலேயும் கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம மேலே வந்து இங்கே ஒரு ரெசார்ட் வச்சுருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இந்த விஷயம் எல்லாம். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உள்ளே எடுக்க முடியாது. அவருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி விடுவார் கரெக்டாக.
கேஸ் ஆக்சுவலாக இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்துலேருந்து ஒரு மாதிரி தனித்தனியாக விழுகுது. நாங்கள் சரி மழை தான் பெய்யுன்னு பார்த்தா இந்த மரத்தில் ஒரு பூச்சி இருக்குமா, அந்த பூச்சியிலேருந்து விழுகிற தண்ணி தான் இதெல்லாம் அப்படியே மலைசாரல் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். ஸோ அதை தான் காட்டுன்னு சொல்லி நம்மளை கூட்டி போகிறாரு. போய் பார்ப்போம் நம்ம. இப்போ நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் இருக்கிற ரொம்ப ஹைட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க பங்களாவில் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா நாங்கள் பார்க்குறதுக்கு உள்ளே போனோம். ரூம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நேராக ஒரு ரிவரில் குளிக்கிறதுக்காக போகிறோம். கொம்புத்தூக்கி ஐயனார் கோவில் அங்கே இருக்க ரிவரில் தான் நாங்கள் குளிக்க போகிறோம். காரை இங்கேயே நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும். இந்த தண்ணி வந்து குரங்கணிலிருந்து வருது. இங்கே மே மாதம் கூட தண்ணி வரும். நாங்கள் மதுரைக்கு போகிற வழியில் தான் இந்த கொம்புத்தூக்கி ஐயனார் கோயிலுக்கு வந்தோம். இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மதுரைக்கு போயிடுவோம். அடுத்து நாங்கள் வட்டவடா போகிறோம். அந்த வீடியோவும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன்.